ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ட்ரிபிள் அபர்ணா ஆர்ட்ஸ் அகாடமி. நம்மளுடைய யூடியூப் மூலமா ஃப்ரீ எம்ப்ராய்டரி கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஃபிளார்ல இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்த்தோம். அதாவது லேசி டேசி ஸ்டிச்சஸ் பார்த்தோம், புல்லியன் நாட் பார்த்தோம், அதுக்கடுத்து ஓவன் ரோஸ் பார்த்தோம். அது மாதிரி இந்த மாதிரி ரோசஸும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு குட்டி ஃபிளார். ஓகேங்களா, இதுக்கு நான் வந்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். இந்த இதுக்கு நான் வந்து ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்றேன். உங்ககிட்ட ஒரு சின்ன ரவுண்டா நீங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா, நான் ரவுண்ட் போட்டுக்கிறேன். இந்த ரவுண்டோட சென்டர் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா உங்களுக்கு சென்டர்லயும் ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி போட்டுக்கோங்க. நான் சின்ன ரவுண்டு போடுறேன். ஓகேங்களா, சின்ன ரவுண்ட் நான் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு தேவையான கலரை உங்களுடைய ஊசியில கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இதுல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு லைன் மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போறோம். இந்த இதுல இருந்து இப்படி ஓகேங்களா, இது மாதிரி ஒர்க் பண்ண போறோம். இது வந்து ரெட்டப்படையில இந்த லைன்ஸ் இருக்கணும், அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் நம்பர்ல வரணும். நீங்க நெருக்கமா போடணும்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளி வேணும்னா இது மாதிரி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு இதுல நான் போடுறேன். எப்பயுமே நம்ம 6 ஸ்டாண்ட்ஸா எடுப்போம். இப்ப அந்த 6 சேர்த்து 12 ஸ்டாண்ட்ஸால நான் முடிச்சு போட்டு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல இருந்து நான் எடுக்கிறேன். இந்த அவுட்டர்ல கொண்டு போய் போடுறேன். நீங்க இங்க இருந்து சென்டர்ல இருந்து அவுட்டர் போலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அவுட்டர்ல இருந்து சென்டரும் கொண்டு வரலாம். நான் உள்ள இருக்க அந்த ரவுண்ட் ஷேப்பை நான் விட்டுட்டு தான் நான் ஒர்க் பண்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரவுண்ட் ஷேப் இல்லாமலும் பண்ணலாம். நான் அந்த ரவுண்ட் ஷேப்ல வந்து ஒரு பிரெஞ்ச் நாட் போட போறேன். அதனால நான் அந்த இடத்துல மட்டும் கேப் விட்டுருக்கேன். ஓகேங்களா, ஹேண்ட் எம்ப்ராய்டரியில நிறைய விதமா ரோஸ் நம்ம போடலாம், நிறைய ஃபிளார்ஸ் நம்ம போடலாம். இது இந்த மாதிரி தான் போடணும் அப்படிலாம் கிடையாது, நிறைய விதமா போடலாம். அதுல இது ஒரு டைப். அந்த நம்ம ரவுண்ட் போட்டோம் இல்லைங்களா, அந்த ரவுண்டோட அவுட்டர்ல பண்ணிட்டே வரேன். இன்னர் ஷேப்ல கேப் இருக்கு. அதுல வந்து நீங்க வேற கலர்ல இது கொடுத்தீங்க, பிரெஞ்ச் நாட் கொடுத்தீங்கன்னா அழகா இருக்கும். ஓகேங்களா, இது மாதிரி போட்டுட்டே வரேன். மொத்தம் இது வந்து அந்த லைன் மாதிரி இருக்குது, ரெட்டப்படையா இருக்கணும், ஈவன் நம்பரா இருக்கணும். இப்ப இதுல நான் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நான் கவுண்ட் பண்றேன். ஃபர்ஸ்டே நீங்க டிரா பண்ண உடனே கவுண்ட் பண்ணிருங்க. ஆல் நம்பரா ஒத்தப்படையில இருக்கக்கூடாது. 2 4 6 8 இது இருக்கு, எனக்கு இது ஓகே. ஓகேங்களா, இதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா 2 இதா பிரிச்சு நம்ம பண்ண போறோம். இப்போ நான் சொல்லி காட்டுறதுக்கு இந்த 2 இது எடுத்துக்கிறேன். இந்த 2 இதுல சென்டர்ல இருந்து நான் நூல் எடுக்கிறேன். இது 2க்கும் சென்டர்ல இருந்து எடுக்கிறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இது மட்டும் சென்டர்ல இருந்து எடுக்கணும். அதுக்கடுத்து இது வழியா, அதாவது சென்டர் வழியா விட்டு இந்த சைடு வரணும். இதே இது சென்டர் வழியா விட்டு இந்த லூப் வழியா வரணும். இதே இதை நம்ம மாத்தி மாத்தி செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா இந்த பெட்டல் மாதிரி இது ஃபில் ஆகும். சென்டர் வழியா விட்டு இந்த சைடு, அதே சென்டர் வழியா விட்டு இந்த சைடு. ஓகேங்களா, சென்டர் வழியா விட்டு இந்த சைடு, அதே இது சென்டர் வழியா விட்டு இந்த சைடு. சென்டர்ல இருந்து தான் 2 சைடும் போகணும், வெளியில இருந்து உள்ள வரக்கூடாது. ஓகேங்களா, சென்டர்ல இருந்து இந்த சைடு, சென்டர்ல இருந்து இந்த சைடு, இப்படியே இந்த இது ஃபுல்லா நம்ம கவர் பண்றோம். நம்ம ஓவன் ரோஸ்க்கு 1 விட்டு 1 நம்ம எடுத்துட்டு வந்திருப்போம். ஆனா இந்த இதுக்கு சென்டர்ல இருந்து 2 சைடும் நம்ம கவர் பண்ணிக்கிட்டே வரோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் எனக்கு குறுகலா வந்திருக்கும். போக போக இது அகண்டுட்டே போகும். இது நீங்க என்ன மாதிரி லைன்ஸ் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கீங்களோ அந்த இதுக்கு பேஸா வரும். இது மாதிரியே இது ஃபுல்லா நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, இது ஃபுல்லா நான் இப்படி போட்டு இதை நான் ஃபில் பண்ணிட்டேன்.
இதை முடிக்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு எந்த இடத்துல முடியுதோ, இப்ப எனக்கு இந்த ஒரு இது மட்டும் ரெடி ஆயிருக்கு, இது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மேல இருந்து நீடில கீழே பஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். இது மாதிரி ரெண்டு இதா நம்ம பிரிச்சு பிரிச்சு பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நான் இது ரெண்டே எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது ரெண்டோட சென்டர்ல இருந்து நான் எடுக்கிறேன். கரெக்டா அது கீழே முடியுதுல, இந்த சென்டர்ல இருந்து எடுங்க. சென்டர்ல இருந்து எடுத்துட்டு ரெண்டு சைடும் நம்ம போயிட்டு போயிட்டு வரணும். இப்போ நான் இந்த சைடு மட்டும் போறேன், அப்புறம் அந்த சென்டர்ல இருந்து இந்த சைடு, மறுபடியும் சென்டர்ல இருந்து இந்த சைடு. பாத்தீங்கன்னா இதுதான் இதனுடைய சென்டர். இந்த சென்டர்ல இருந்து இந்த சைடு வர, இங்கிட்டு இருந்து நான் இங்கிட்டு போல, அப்போ உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வேற மாதிரி கிடைக்கும். இந்த சென்டர்ல இருந்து நான் இந்த சைடு வரேன். இது மாதிரியே இந்த 4 இதே நான் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்ப என்னுடைய ரவுண்டு சின்னதா இருக்கறனால 4 வந்திருக்கு. இதே நீங்க ரவுண்டு பெருசா போட்டு 10 லைன் போட்டிருந்தீங்க அப்படின்னா 5 கிடைச்சிருக்கும். 12 போட்டிருந்தீங்க அப்படின்னா 6 கிடைச்சிருக்கும். உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த சைஸை நம்ம பெருசு பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வீடியோல சின்னது தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பெருசுக்கும் சேம் இதே கான்செப்ட் தான். ரவுண்டு பெருசாச்சு அப்படின்னா இந்த லைன் வந்து பெருசாகும். இந்த லைன் பெருசாகும் போது இந்த மாதிரி தனித்தனியா வர்ற பெட்டல்ஸோட கவுண்ட்டும் பெருசாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி இது 4 முடிச்சுட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் இந்த இதுல நான் 4 இதையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். அழகா வந்திருக்கு. இப்ப நான் 8 இது எடுத்ததுனால எனக்கு 4 வந்திருக்கு. இதே நீங்க 10 எடுத்தீங்கன்னா 5 இது வந்திருக்கும். 12 எடுத்தீங்கன்னா 6 இது வந்திருக்கும். ஓகேங்களா? இப்ப எனக்கு சென்டர்ல கேப் இருக்கு பாத்தீங்களா? அந்த சென்டர்ல இருக்கிற கேப்ல நான் பிரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்றேன். இது வந்து நீங்க சென்டர்ல கேப் இல்லாம கூட போடலாம். நான் சென்டர்ல கேப் போட்டிருக்கிறதுனால 6 12 ஸ்டாண்ட்ஸா எடுத்து ஒரு இதுல 6 இருக்கும், 2ஆ மடிச்சு முடிச்சு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம நார்மலா இதுக்கு முன்னாடி பிரெஞ்ச் நாட் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த பிரெஞ்ச் நாட்டை நான் சென்டர்ல போடுறேன். ஒரு 2-3 பிரெஞ்ச் நாட் போட்டு அந்த இடத்த நம்ம ஃபில் பண்றோம். இப்ப நான் ஒரு சின்ன ரவுண்ட்ல போட்டு பார்த்திருக்கேன், போட்டு காமிச்சிருக்கேன். நீங்க போடுறது கொஞ்சம் பெரிய ரவுண்ட்ல போட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும். நீங்க பெரிய ரவுண்ட்ல எல்லாம் போடுறீங்க அப்படின்னா இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுங்க. நான் இந்த இதுல ஒரு 3 பிரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன். அழகா வந்திருக்கு. முடிக்கிறதுக்கு எப்பயும் போல நம்ம என் நாட் போட்டு முடிச்சிடலாம். கீழே இருந்து எடுத்திருக்கேன். மறுபடியும் நான் கீழேயே விட்டு சுத்திட்டு இதை நம்ம கீழே பிடிச்சி இழுத்துடலாம். ஓகேங்களா? இப்ப இது எனக்கு அழகா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவுக்கு கலர் கரெக்டா தெரியல, நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அழகா தெரியும். இதுல நான் ஆரஞ்சு சென்டர்ல எல்லோ யூஸ் பண்ணிருக்கேன். இந்த இதுக்கு கலர் கரெக்டா தெரியல, ஆனா நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். அழகா இருக்கு பாருங்க. இந்த ஸ்டிச் நீங்க போட்டது ஒரு ஜட பின்னல் இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். சூப்பரா இருக்கும். இதுக்கு அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற 2வது ஸ்டிச் பேர் என்ன அப்படின்னா, இதுக்கு பேரு ஃபிளார் மாடல் அப்படின்னு நீங்க எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம பார்க்க போற 2வது ஸ்டிச்சோட பேர் என்ன அப்படின்னா ரிங் நாட்டு. இந்த ரிங் நாட்டு மோஸ்ட்லி ஆரியில ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ரிங் நாட்டுக்கு பேரு சல்லா ஒர்க் அப்படின்னு ஆரியில சொல்லுவோம். இந்த ரிங் நாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆரியில. ஓகேங்களா? இது வந்து நம்மளுடைய பிரெஞ்சு நாட்டோட ஒரு குடும்ப உறுப்பினர் தான் இவங்க. நான் கீழ இருந்து எடுத்துக்கிறேன். பிரெஞ்சு நாட்டுக்கு சுத்துற மாதிரியே சுத்துறேன். இதுக்கு ஒரு சுத்து சுத்துங்க, 2 சுத்தும் சுத்தலாம். சில்க் த்ரெட்ல அழகா வரும். இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்ல அவ்வளவா அழகா வரல. ஒரு சுத்து சுத்திட்டு இதுல நம்ம என்ன செய்வோம், பிரெஞ்சு நாட்ல அதே இடத்துல குத்துவோம். இதுல கொஞ்சம் தள்ளி குத்தணும். இப்ப சுத்தும் போது நமக்கு எவ்வளவு தூரம் லூஸ் வேணுமோ, அந்த ரிங் வேணுமோ அதை நம்ம விடணும். இப்படியே நம்ம குத்தணும் அப்படின்னா இது பிரெஞ்சு நாட்டு. இந்த இதை இப்படி ஒரு சுத்தி இப்படியே நீங்க குத்துனீங்கன்னா இது பிரெஞ்சு நாட்டு. இதை நீங்க சுத்தும் போதே இந்த இடத்துல எவ்வளவு லூஸ் வேணுமோ அந்த லூஸை விட்டுறணும். இவ்வளவு தூரம் உங்களுக்கு ரிங் வேணுமோ இந்த ரிங்கை விட்டுட்டு, இந்த இது நம்ம ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சது, இது இப்ப நம்ம கொண்டு வந்தது. இந்த கொண்டு வந்ததை லைட்டா ட்விஸ்ட் பண்ணி அதுக்கு பின்னாடி போய் நம்ம இன்செர்ட் பண்ணணும். இப்படி இருக்கு அப்படின்னா நான் டைரக்டா இது முடிகிற இடத்துல இங்கே இன்செர்ட் பண்ணா நாட் ஒழுங்கா விழுகாது. இது நம்ம கீழ இருந்து எடுத்த நூல். இப்ப 2வதா எனக்கு கிடைச்சிருக்க நூல் இந்த இருக்கு பாருங்க. எனக்கு இப்ப 2வதா கிடைச்சிருக்க நூல். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 2வது நூலை லைட்டா இப்படி தள்ளிட்டு, இதை லைட்டா இப்படி நீங்க ட்விஸ்ட் பண்ணிடணும். இப்படி தள்ளிட்டு அதுக்கு பின்னாடிதான் நீங்க முடிச்சு போடணும். ஓகேங்களா? இன்செர்ட் பண்ணணும். இப்படி எடுத்துக்கிறேன். எவ்வளவு வேணுமோ அந்த இது
லூஸ் விட்டுக்கிறீங்க. இந்த ரெண்டாவதா இருக்கிற நூலை இப்படி பின்னாடி தள்ளிட்டு அந்த இடத்துல நீடில இன்செர்ட் பண்றீங்க. இந்த நூல் இந்த இதை பிடிச்சிருக்கிறத நீங்க விட்டுறாதீங்க. இது இப்படியே பிடிச்சிட்டே நீங்க கீழே நீடில பிடிச்சி இல்லைங்க, நீடில பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே உங்களுக்கு ஒரு நாட் விழுந்துரும். இந்த இடத்துல உங்களுக்கு ரிங் ஃபார்ம் ஆயிடும். இப்படி ரிங் ஃபார்ம் ஆகுறதுனால இதுக்கு பேரு ரிங் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரிங்கு ஒரு நாட், அதனால இதுக்கு பேர் ரிங் நாட். ஏதாவது ஒரு ஃபிளார் ஒர்க் பண்றோம், ஃபிளாரோட சென்டர் போர்ஷன் ஒர்க் பண்றோம் அப்படின்னா இந்த ரிங் நாட் நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் ஃபுல்லா நம்ம ரிங் நாட் போடுவோம். அதுக்கடுத்து லேயர் அடுத்த ரிங் நாட்டு, அடுத்த ரிங் நாட்டு, அடுத்த ரிங் நாட்டுன்னு போடுவோம். ரொம்ப அழகா இருக்கும். இதுல நான் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ வேணா ஜாயின் பண்றேன். அந்த வீடியோ ஜஸ்ட் நீங்க பாருங்க. அது என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா சென்டர் போர்ஷன் ரிங் நாட் போட்டிருப்போம். இந்த வெளியில இருக்க போர்ஷன்லாம் ஆரி ஒர்க் பண்ணிருப்போம். அந்த சென்டர் போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். அந்த ரிங் நாட் எப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனாலதான் நான் அதை பார்க்க சொல்றது. ஓகேங்களா? இப்ப நான் கீழே இருந்து எடுக்கிறேன். எடுத்தாச்சு. இந்த இதுக்கு எவ்வளவு தூரம் இப்படி நான் ஒரு சுத்துறேன். இது எவ்வளவு தூரம் லூஸ் வேணுமோ அவ்வளவு தூரம் லூஸ் விட்டுட்டு இது முடியுது அப்படின்னா இதே இடத்துல நீங்க இன்செர்ட் பண்ணிடக்கூடாது. இதை பின்னாடி தள்ளிட்டு ஏற்கனவே நம்ம எடுத்தோம்ல அதுக்கு நேரா நம்ம இன்செர்ட் பண்ணணும். இப்படி இன்செர்ட் பண்ணக்கூடாது. இது ஏற்கனவே எடுத்ததுக்கு சைடுல இருக்கு, இப்படி இன்செர்ட் பண்ணக்கூடாது. இதை பின்னாடி தள்ளிட்டு பின்னாடி தள்ளும் போது இது இப்படி ட்விஸ்ட் ஆயிடும். இந்த இது இப்படி ட்விஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம இன்செர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த ரிங்கு இப்படி வந்துடும். நமக்கு கீழே இருக்கிற இந்த த்ரெட்டை காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது. இதை பிடிச்சிட்டே இருங்க. பிடிச்சிட்டே கீழே நீடியில பிடிச்சி இழுக்கணும். இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாட் ஃபார்ம் ஆயிடும். மேல ரிங் கிடைச்சிடும். இதுக்கு பேரு ரிங் நாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? நான் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த ரிங் நாட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஃபிளார்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ரிங் நாட்டை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் போட்டுட்டு இந்த ரவுண்ட் ஃபுல்லா அந்த ரிங் நாட்டை நீங்க பண்ணுங்க. அதுக்கடுத்து ஒரு பெரிய ரவுண்ட் போட்டுட்டு இதை நீங்க டிவைட் பண்ணி அதுல இந்த ஸ்டிச்சஸ் கொடுங்க. ஓகேங்களா? இந்த சென்டர்ல என்ன வந்திருக்கணும், உங்களுக்கு ரிங் நாட் வந்திருக்கணும். இந்த வெளியில இருக்கிறத டிவைட் பண்ணி அதுல இந்த ஸ்டிச்சஸ் கொடுங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அது பிராக்டிஸ் ஆயிடும். முடிக்கிறது எப்பயும் போல நம்ம நாட் போட்டு முடிச்சிடலாம். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது வைப்டு செயின் ஸ்டிச். ஓகேங்களா? இதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்ன, வைப்டு செயின் ஸ்டிச். இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டெம் போர்ஷன், நம்ம தண்டு எல்லாம் இருக்குல்ல, ஏதாச்சும் ஒரு செடி வரைகிறீங்க, ஒரு பூ அது மாதிரி வரைகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டெம் போர்ஷனுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு வைப்டு செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எழுதட்டுங்களா? வைப்டு செயின் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வைப்டு பேக் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? செயின் ஸ்டிச். இதுக்கு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுல நம்ம ஸ்டார்டிங் கிளாஸ்ல பார்த்தோம் பாத்தீங்களா பேக் செயின் ஸ்டிச், அந்த இதை நம்ம போட்டுக்கலாம். மேல இருந்து எடுக்கிறேன், இன்செர்ட் பண்றேன். நார்மல் பேக் செயின் ஸ்டிச் தான் போடுறேன், வேற எதுவுமே செய்யல. அடுத்து ஒரு செயின் கேப்ல இருந்து எடுக்கிறேன், மறுபடியும் பேக்ல இன்செர்ட் பண்றேன். அடுத்து ஒரு செயின் கேப்ல இருந்து எடுக்கிறேன், மறுபடியும் பேக்ல இன்செர்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இது மாதிரி நீங்க எந்த ஒரு ஃபிளார் போடுறீங்க அப்படின்னா அந்த ஃபிளாருக்கு கீழே ஸ்டெம் போர்ஷன் வரும்ல, அந்த இதுல ஃபர்ஸ்ட் இது மாதிரி பேக் செயின் ஸ்டிச் நம்ம போட்டுக்கணும். பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேல இன்னொரு கலர் நம்ம கொடுக்கணும். இது மாதிரி ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து பேக் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஒரு லைன் ஃபுல்லா கொடுங்க. நான் வீடியோக்கு இதோட நிப்பாட்டுறேன். ஆனா நீங்க போடும்போது அந்த லைன் ஃபுல்லா இது மாதிரி பேக் செயின் ஸ்டிச் கொடுங்க. இது முடிக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே இருந்து நம்ம த்ரெட் எடுப்போம். கீழே ஃபுல்லா த்ரெட் எடுத்துட மாட்டோம், கீழே கொஞ்சம் த்ரெட்டை மட்டும் நம்ம வச்சிருப்போம். மறுபடியும் மேல இருந்து இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி கீழே இருக்கிற அந்த லூப் வழியில சுத்திட்டு இதை பிடிச்சி இழுத்துட்டு அப்புறம் இந்த நீடில் எடுத்தீங்க அப்படின்னா நாட் விழுந்துரும். இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கோம். நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மூலமா ஃப்ரீ எம்ப்ராய்டரி கிளாஸ் எடுக்கிறோம், ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ். அதுக்கான கண்டினியூ வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இதை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப இதுக்கு மேல நம்ம இன்னொரு கலர் போட போறோம். இப்ப நான் வந்து கொஞ்சம் டார்க் கலர் போடலாம் அப்படின்னு கிரீன் கலர் எடுத்திருக்கேன். நீங்க என்ன கலர்னாலும் இதுக்கு மேல போடுறதுக்கு ஊசியில கோர்த்து எடுத்துக்கோங்க.
இப்போ இதுக்கு மேல நம்ம செகண்ட் லேயர் கொடுக்க போறோம். இது எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ அதே இடத்துல இருந்து நான் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? இது மாதிரி ஸ்டார்டிங் அதே இடத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். கீழே எனக்கு சிக்குது. ஓகே, ஆரம்பிச்ச இடத்துல இருந்து எடுத்தாச்சு. இப்போ மேல் பக்கத்துல இருந்து ஒரு செயின் வழியா கீழே எடுக்கிறேன். ஓகேங்களா? இதேதான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். மறுபடியும் அடுத்த செயின் மேல் பக்கத்துல இருந்து நான் கீழே எடுக்கிறேன். இது மாதிரி அது ட்விஸ்ட் ஆகி வரும். மறுபடியும் மேல் பக்கத்துல இருந்து கீழே எடுக்கிறேன். இது மேல் பக்கத்துல இருந்து தான் கீழே எடுக்கணுமா அப்படின்னா நீங்க கீழ் பக்கத்துல இருந்து மேல எடுக்கலாம். ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல என்ன செய்றீங்களோ அதே இதைதான் நீங்க ஃபுல்லா கண்டினியூ பண்ணணும். நான் மேல் பக்கத்துல இருந்து இதை நான் கீழே எடுக்கிறேன். இதே மாதிரி இது ஃபுல்லா நம்ம செய்யணும். இது உங்களுக்கு ஒரு ஸ்டெம் சுருண்டு இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இதை ஏதாச்சும் ஒரு பூ இல்லைன்னா ஏதாவது ஒரு செடியில ஸ்டெம் போர்ஷன்ல இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? முடிக்கிறது எப்பயும் போல இதே இடத்துல கீழே முடிச்சிருங்க. மறுபடியும் இந்த இடத்துல என் நாட் போட்டு கட் பண்ணிருங்க. மறுபடியும் இந்த இடத்துல கீழே இருந்து மேல இருந்து எடுத்து என் நாட் போட்டு இதை கட் பண்ணிருங்க. இப்போ இதுக்கு நீங்க என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த இடத்துல நாட் போட்டு கட் பண்ணிருங்க. ஓகேங்களா? அழகா வந்திருக்கா? ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் தனித்தனியா இந்த ஃபிளார் போடுங்க. அதுக்கடுத்து வைப்டு செயின் ஸ்டிச் தனியா போடுங்க. அதுக்கடுத்து ஒரு ஃபிளார் டிராப் பண்ண போறீங்க. அந்த ஃபிளார் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. ரிங் நாட்டை எப்படி இந்த மாதிரி ரவுண்ட்ல ஒர்க் பண்றதுன்னு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த ரவுண்ட் போர்ஷன்ல நீங்க அதை பார்த்து ஒர்க் பண்ணுங்க. அதுல சிங்கிள் ரிங் நாட்னு சொல்லியிருப்பேன், டபுள் ரிங் நாட்னு சொல்லியிருப்பேன். நீங்க போறது எல்லாமே சிங்கிள் ரிங் நாட்டாவே போடுங்க. அந்த ரவுண்டு வெளி போர்ஷன்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு உள்ள வருவோம். அந்த சிங்கிள் ரிங் நாட் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து இப்படி நம்ம டிவைட் பண்ணி இந்த மாதிரி ஃபிளார் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கடுத்து கீழே ஸ்டெம் போர்ஷன் மாதிரி போட்டு அந்த ஸ்டெம் போர்ஷனுக்கு இந்த வைப்டு பேக் செயின் ஸ்டிச் போடுங்க. இது மாதிரி ஒரு 3 இல்லைன்னா 4 ஃபிளார் போட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டா கிடைச்சிடும். ஓகேங்களா? இதை ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன். நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை ஒர்க் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல சப்மிட் பண்ணுங்க. தேங்க்யூ சிஸ்டர்ஸ். ஹேவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.